பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது குறித்து எமது செய்தியாளர் அமிர்தலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு திருத்துறைப்பூண்டி பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? விதிகளை மீறி பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்கள் அபராதம் கட்ட தவறினால் அவர் வீடு முன் அந்த தெருவில் உள்ள குப்பைகளை கொட்டும் பெங்களூர் மாநகராட்சி. பெங்களூர் போல் தமிழகத்தில் உள்ள பெருநகரங்களிலையும் இந்த திட்டம் செயல்படுத்தலாமா? நிறைய பேர் இது மதிக்கிறது இல்லை. இது மதிக்காம எங்க குப்பைகளை ரோட்ல ஒன்றா கூட்டிட்டு போயிடுறாங்க. இது சரியான செயல் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அபராத தொகையை விதிக்கணும். யாரெல்லாம் தெருமுனைகள்ல குப்பைகளை அனாவசியமா வீசுறாங்களோ அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு அதே மாதிரி குப்பைகளை வீசி அவங்களுக்கு அப்பதான் அந்த தூய்மை பணியாளரோட வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் அவங்க குப்பையை கரெக்டா குப்பை தொட்டில சேமிப்பாங்க. குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க, அதுல கொட்ட மாட்டாங்க, கண்ணா பின்னான்னு கொட்டுறாங்க. துப்புரவு பணியாளர் ஒழுங்கா தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள் பாருங்க, பெங்களூர்ல எல்லாம் கொட்டினாக்கா அவங்க வீட்டிலே கொண்டு கொட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அதுதான். தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி கொட்டணும். அதனால கொட்டி மீண்டும் கொட்டினாங்கன்னா அது கரண்ட் புல்லு, தண்ணி, குடிநீர் எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா தான் அவங்க சரி பண்ணுவாங்க. தூய்மை பணியாளர் நம்மள ஒரு மனுஷர்கள் தான். அவங்க தான் இதை சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் செய்யறாங்க. திருப்பி இவங்க என்ன செய்யறாங்க, பொதுமக்கள் அதை கேட்கறதுல இரவு நேரங்களை கொட்டிட்டு இதை மாரி பப்ளிக்கு துர்நாற்றம் வீசுது, இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள தூய்மை பணியை அவங்கள செய்ய சொல்லணும். ஒரு தவறை செய்பவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும். அந்த அபராதம் விதித்தும் கட்ட தவறும் பட்சத்தில் 15 நாட்களுக்கு அந்த பகுதியில் அவர்களே துப்புரவு பணியை செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குப்பை தொட்டியில் குப்பை கொட்டுவார்கள். கண்ட இடங்கள் போட மாட்டார்கள். பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது குறித்து திருத்துறைப்பூண்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.